வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஐயங்கிலியும் சவும்பம் பத்திரகாளிய நமக. மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பத்திரகாளியின் ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஓகே, என்னுடைய ஒரே ஒரு சீடன் விடவே இல்லை. அவர் என்னைய பத்திரகாளி முந்திர எனக்கு செத்து கொடுக்கணும், நான் வரேன்னாரு. வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்பவும் விடலை. சரி, நீங்கள் தான் வர மாட்டேங்கிறீங்க, நான் வரவான்னாரு. வேண்டாம். அது நானே சரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஒரு நாள் தூர தீட்சை கொடுத்தேன் அவருக்கு. என்னுடைய சீடன் வடிவேலு, அவருக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதேமாதிரி ஒரு பொண்ணு காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். சாமி எனக்கு ஏதோ ஒரு மந்திரம் சேர்த்து கொடுங்க சாமி அப்படின்னு. பேர்லாம் தெரில, ஞாபகம் இல்லை. என்ன மந்திரமாக கொடுக்குறேன், நம்ம திருக்காளி போசகரை அதை தர்றேன், நீ அதே பிடிச்சிக்கோ, வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த மந்திரத்தை குரு தட்சிணாமூர்த்தியை பார்த்து வணங்கிட்டு ஓம் மையங்களையும் சவும் அம்மா தரக்காளியே, இந்த மந்திரம் தான்மா, இது போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முகம் தெரியாத, பேரே தெரியாத அந்த சிசி, காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்க அந்த என்னுடைய சிசிக்கும் வாழ்த்துக்கள். பத்திரகாளி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அம்மன் அம்பாசுரன் அம்பகரத்தில் இருக்க பத்திரகாளி அம்மன் அம்பாசுரனை அழிச்சிட்டு சிவனிலேருந்து தான் உருவானது அது. அவன் யாரும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பெண்ணால் மரணம்னு கேட்டான். சிவன் தன்னிலிருந்து உருவாக்கிய ஒரு சக்தி, மகாசக்தி. பார்வதி சிவனை ஒன்றாக்கி அப்போது அந்த நேரத்தில் அவங்க உடல்களிலிருந்து உருவாக்கி ஒரு மகாசக்தியை உருவாக்கி அந்த பத்திரகாளி தான் அந்த அம்பன் அம்பாசுரனை அழித்தாங்க. அழைச்ச பிறகு அவங்க திருப்பி பத்திரகாளி, நான் திருப்பி உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, நான் உங்களுக்குள்ளேயே ஐக்கியமாயிடுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. என்னை விட்டு வெளியே வந்தது தான். நீ இந்த தளத்திலே இருந்து உன்னை தேடி வரும் பக்தர்களின் துன்பங்களை தீர்க்க வேண்டும். அந்த காரியத்தை நீ செய்ய. எல்லாரையும் காவல் தெய்வம், உன்னை நம்பி சரணடைகிறவங்கள நீ அவங்கள காப்பாற்று. பத்திரகாளி கொஞ்சம் யோசிச்சுட்டு கேட்டு தான். கர்மவினைப்படி துன்பங்கள்லாம் சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு அதை மீறி நான் கொடுக்குற மாதிரி ஆகிடுமே, பரவாயில்லையா, பிரம்மதேவன் கோச்சிக்க மாட்டாரா? கோச்சிக்க மாட்டார், நான் அவர்கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளத்தில் போய் யார் பத்திரகாளியை வணங்கினாலும் அவர்கள் துன்பங்கள் நீங்கும். அந்த தளத்தில்னு இல்லை, பத்திரகாளி போட்டோ வச்சுட்டு அதோடைய மூலமந்திரமாகிய ஓம் மையம் கிளியும் ஷவும் பம் பத்திரகாளியே நமக. பொறுமையாக இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் ஐயம் கிளியும் சௌவும் பம் பத்திரகாளியே நமோ நமக. ஐயம் கிளியும் சௌவும் பம் பத்திரகாளியே நமக சொல்லுங்கள். போதும். முதல் நாள் பூவெல்லாம் கண்டிப்பாக போட்டு ஃபோட்டோ, பத்திரகாளி ஃபோட்டோ இருந்தால் வைங்க, டவுன்லோட் பண்ணி வைங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது அப்படின்னா சாதாரணமாக ஒரு அம்மன் சாமி படத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு இதில், அதுவும் இல்லைன்னா ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அது ஒரு பூ வச்சுட்டு கம்பல்சரியாக முதல் நாள் வணங்கிட்டு வாங்க. ஓமையங்கள் நிமிஷம் பத்திரகாளின்னு நமக அப்படின்னு விடாமல் டெய்லி காலையில் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. 108 இல்லைன்னா 54 அல்லது 21. ஃபஸ்ட்டு 108 சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் 54 சொல்லணும். சரிங்களா? மந்திர கடைன்னு ஓடணும். ஓமையங்கள் நிமிஷம் பத்திரகாளி நமகன்னு அதுபோல் சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பத்திரகாளியில் அருள் கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனை வராது. தேவையற்ற தீயவர்கள் கெட்டவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து அந்த லாஸ்ட் நெக் ஆஃப் தி மூமெண்ட்லேருந்து தப்பிச்சிருவீங்க. சரிங்களா? உங்களை அந்தளவுக்கு விடாது. பத்திரகாளியின் பாதுகாப்பில் இருக்கலாம். நீங்கள் பத்திரகாளியை வணங்குங்க. விதியை மாற்றக்கூடிய கடவுள் அப்படின்னா அந்த கலியுகத்தில் எனக்கு தெரிஞ்சு பத்திரகாளி மட்டும்தான் நினைக்கிறேன். சரிங்களா? சிவபெருமான பிரதோஷத்தை அன்றைக்கி வணங்கும் பொழுது ஓரளவுக்கு தோஷங்கள் நீங்கும். சரி, அதுபோல் சொல்லுவாங்க. அது மாதிரி இதே மட்டும் கடவுள் இதுதான் அப்படின்னு நல்லா தெரியுது. சிவன்கிட்டே வரவாங்கின கடவுள் இதுதான் தெரியுது. அதனால் பத்திரகாளியை வணங்கி வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள். மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க்கை வாழ்க்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இதை 4 பேருக்கு சொல்லுங்கள். பெல் பட்டன் அழுத்தி, எனக்கு விளம்பரம்லாம் வேணாம், 4 பேருக்கு சொல்லுங்கள். அவங்க இந்த மந்திரம் சொல்லி பலன் அடையட்டும். கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அதான் எனக்கு செய்யும் உதவி. ஓகே, பாய். பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது நானும் சொல்கிறேன். ஓகே, பை.